அப்போ நான் கிளம்புறேன். இதை சொல்றதுக்கு தான் மேலே கூட்டிட்டு வந்தீங்களோ என்ன? ஆமாம், அப்படியே கொஞ்ச நேரம் தனியாக பேசிக்கிட்டு இருக்கலாம்னு நினச்சேன். நேற்று நைட்டும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச டயர்டில் எல்லாரும் தூங்கிட்டோம்ல. நைட்டு நம்ம 2 பேரும் மெசேஜும் பண்ணிக்கல. சரி, அதனால தான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இப்படி தனியாக நின்று பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதான் கூப்பிட்டேன். ஆமாங்க மனோஜ், நேற்று நைட்டு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு தெரியுமா? சாப்பிட்டு வேற வயிறெல்லாம் செம்ம ஃபுல் ஆயிடுச்சு எனக்கு. அந்த லெஹங்காவை போட்டுக்கிட்டு சாப்பிட்டு நடக்க கூட முடியல. எப்படா வீடு வந்து சேருவேன்னு நினைச்சு வீட்டுக்கு வந்ததும் ஓடி போய் என் பெட்ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே தூங்கினவத்தான். காலையில 8 மணிக்கு தாங்க எழுந்தேன். நேற்று கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படி தானே வீட்டுக்கு வந்தோம். எப்படா வீட்டுக்கு வருவோன்னு வந்து எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கிட்டோம்ல. எம்மோ, அதை மறக்கவே முடியாது என்னால். ஆனால் நேற்று டே பெஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? ஆமாங்க, ட்ரீம்ஸ் கம் ட்ரூ மூமெண்ட் அது. அதுவும் இல்லாம உண்மையான அன்புக்கு உயிர் இருக்குங்கிறதுக்கு நம்ம 2 பேரும் தான் சிறந்த எடுத்துக்காட்டு. பாடுறா, நல்லா பேசுறியேடி நீ. எனக்கு எல்லாமே தெரியுங்க. அப்படியா? அப்படியே தான் அங்கேயே நின்று பேசுங்க. இந்த டொச்சு பண்ற வேலையில வேணாம், புரியுதா? ஏய், நான் என்ன பண்ணேன்? அதுவும் இல்லாம நம்ம 2 பேருக்குள்ளதான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் எதுக்கு ஃபார்மாலிட்டி எல்லாம்? விதிமுறையை மீறப்படாது. கல்யாணம் வரைக்கும் இதை நம்ம கடைபிடிக்கணும், புரியுதா? தள்ளி நின்று பேசுங்க என்கிட்ட இருந்து. கல்யாணம் வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து தள்ளி நிக்கணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இட்ஸ் ஓகே, ஐ கேன் டூ தட். ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் என்ன, நேரம் ஆகுது இல்ல, கிளம்புங்க. அடிப்பாவி, என்னடி இன்னும் ஒண்ணுமே பேச ஆரம்பிக்கல, அதுக்குள்ள துரத்தி விடுற. ச்சே, சரி விடு, நான் போறேன். ஏங்க நில்லுங்க. நான் எதுக்கு நிக்கணும்? நீ தான் என்ன போக சொல்லிட்டியே. நான் ஏதோ ஒரு பதட்டத்துல சொல்லிட்டேன். ஏங்க நில்லுங்க. போன்னு சொன்னா உடனே அப்படியே பொசுக்குன்னு போயிடுறதா? என் பொண்டாட்டி பேச்ச மீறக்கூடாதுன்னு நினைச்சேன். சரிதான். சரி, அதை விடு. ஆமா, நீ என்ன காலையிலேயே நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா இருக்க காலையிலேயே? இனிமேல தினைக்கும் நான் இப்படித்தான் இருக்கணும்னு உத்தரவு வந்திருக்குது, அதனாலதான். உத்தரவா? யார்கிட்ட இருந்து? அதான் உங்க மம்மி இருக்கிறாங்களே, என் மாமியார், அவங்க தான் சொன்னாங்க. இனி தினம் நான் இப்படித்தான் இருக்கணும்னு காலையிலேயே நான் உட்கார வச்சு பூவை வச்சு விட்டுட்டாங்க. இந்த நகையையும் மாட்டி விட்டுட்டாங்க. டெய்லி நான் இனிமேல் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஓ, அதுக்குதான் காலையில அம்மா இங்க வந்தாங்களா? சரி, இப்ப புரியுது. சரி, இப்படியே இரு, நல்லா தானே இருக்கு, அழகா. இதே மாதிரி இரு டெய்லி. ரொம்ப கஷ்டம்தான். சரி, முயற்சி பண்றேன். ரொம்ப நல்லது மணி. அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மணி. சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, உன்னால சில ப்ராப்ளம்லாம் வந்தது இல்லை. இனிமேல் அதெல்லாம் வராத அளவுக்கு பார்த்துக்க, சரியா? என்னடா இப்படி சொல்கிறேன்னெல்லாம் நீ எதுவும் என்ன தப்பாக எடுத்துக்காத. நம்மளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஓகேவா? அப்படி ஃபீல் பண்ணுற ஆள் நான். அதே மாதிரி நீயும் அப்படியே இரு, ஓகேவா? சின்ன சின்னதாக கூட யாரையும் எதுவும் ஹர்ட் பண்ணிடாத. ஹர்ட் பண்ணுற மாதிரி யாரையும் பேசாத, புரியுதா? சரிங்க. எதுவும் தப்பா எடுத்துக்காதன்னா என்ன, நீ எப்பொழுதும் போல வீட்டுல இரு, சமத்தா இரு, சரியா? குட்டி குட்டி கலகம் பண்றங்கிற பேர்ல வீட்டையே புரட்டி வச்சிடாத, சரியாம்மா? சரிங்க. எவ்வளவு அழகா புத்திமதி சொல்றீங்க நீங்க. எங்க நீங்க இதே மாதிரி மட்டும் எனக்கு டெய்லி ஸ்வீட்டா கொஞ்சம் கொஞ்சம் புத்திமதி சொன்னீங்கன்னு வைங்களேன், நான் தினைக்கும் தப்பு பண்ண தயாரா இருக்கிறேங்க. அடியே, நான் உன்னை எதுவுமே பண்ணாதேங்கிற, நீ என்னடான்னா? கடவுளே. சரி சரி, கடவுளை எல்லாம் கூப்பிடாதீங்க. நான் வீட்டுல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஆனா என்ன தேடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வைங்களேன், சத்தியமா சும்மா விட மாட்டேன். உன் வீட்டுல உனக்கு என்னடி பிரச்சனை வரப்போகுது? அதுவும் சரிதான். ஆனா சும்மானாலும் உங்க தங்கச்சிக்காரி இருக்கிறல்ல நந்தினி, அவ சும்மா சும்மா வந்து என்ன நோண்டிக்கிட்டு இருக்கா. இப்பெல்லாம் என்னன்னே தெரியல. உங்க தங்கச்சி சரியில்லைங்க இப்பெல்லாம். அவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணி என் தங்கச்சி பைத்தியம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்படி எல்லாம் பேசாத. வந்துருவீங்க உடனே உங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. நேற்று என்ன மண்டபத்துல எப்படி எல்லாம் பேசினா தெரியுமா? என்னை என் வீட்டுல இருந்து துரத்தி விட்டுருவேன்னு சொன்னா. அவ இந்த வீட்டுக்கு எப்ப மருமகளா வராளோ அப்ப நான் இங்க இருக்கவே கூடாதான். அப்படியே நான் இருந்தாலும் அடிச்சு விரட்டுவாளாம் என்ன. ஏன் அப்படி சொன்னா? எங்க துரத்துவாளாம் உன்னை வீட்டை விட்டு? அது ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆனாலும் நான் இதே வீட்டுல என் அம்மா வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். நீங்களும் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு நந்தினி காண்டாயிட்டா. அப்படியெல்லாம் நீ இங்க இருக்க முடியாது. நாங்கெல்லாம் மட்டும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு தானே வரும். நீ மட்டும் எப்படி நீ உன் அம்மா வீட்லயே இருப்ப? அப்படியெல்லாம் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேற்று செம்மையா டென்ஷன் ஆயிட்டா. அதே மாதிரி அவ எப்ப இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வராளோ அப்ப என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாளாம். சப்போஸ் நான் கல்யாணம் ஆகியும் இங்கே டேரா போட்டேன்னு வைங்களேன், அவ என்ன கழுத்து பிடிச்சி வெளியே துரத்துவாளாங்க. இந்த பிரச்சனை வேற இருக்கா? சரி, ஓகே. ஆனா என் தங்கச்சி சொல்றதும் கரெக்டா தானே இருக்கு மணி. என்னத்த கரெக்டா சொல்லிட்டா அவ? இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ இங்கே இருக்கிறது நல்லது இல்லை தானே? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ என் வீட்டுல அங்க வந்து இருக்கிறது தானே கரெக்டா இருக்கும். அதுதானே முறை. என்ன முறை போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என் அப்பா உங்ககிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த வீட்லயே தான் நீங்க இருக்கணும்னு கண்டிஷன் போட்டார்ல, அதுக்கெல்லாம் நீங்க சம்மதம் தானே சொன்னீங்க. இப்ப என்ன அங்க போகணும், அங்கதான் நம்ம இருக்கணும்னு சொல்றீங்க? அப்ப என் கூட நீங்க என் அம்மா வீட்டுல இருக்க மாட்டீங்களா? கண்டிஷனுக்கெல்லாம் நான் ஓகே தான் சொன்னேன். இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் அப்பா அம்மா கிட்ட நல்லா அட்டாச் ஆகிட்டேன். இப்போ என்னால் அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியாது, அவங்களாலேயும் என்ன பிரிஞ்சு இருக்க முடியாதுமா. அப்ப நான் மட்டும் என் அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருக்கணுமா? நான் அப்படி சொல்ல வரல மணி. நம்ம வேணா மந்த்லி ஒரு 2 to 3 days இங்கே இருக்கலாம். மற்ற நாள் எல்லாம் நம்ம அங்கே நம்ம வீட்டில் இருக்கலாம்.
நீங்க என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இதை பத்தியெல்லாம் ஏன் நீங்க என்கிட்ட அப்ப முன்னாடியே பேசி வைக்கல? ஒருவேளை என்கேஜ்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தியெல்லாம் பேசலான்ட்டு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க சொன்ன மாதிரி மாசத்துல 2-3 நாள் தான் நான் என் அம்மா வீட்டுல இருக்கணுமா? நான் ஒன்றும் புதுசெல்லாம் பேசலம்மா. எனக்கு அப்போ இதை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு ஐடியாவே வராமல் இருந்தது. இப்போ நீ இதை பற்றி பேசுனதுனால தான் நானும் பேசுகிறேன். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதம்மா நீ. பட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ அங்கே வந்து இருக்கிறது தான் நல்லது. அதுவும் இல்லாமல் நீ யார் வீட்டுக்கு வரப்போகிற? உன் பாரத்தை வீட்டுக்கு வரப்போகிற. அங்கே வர்றதுல உனக்கு எதனா பிரச்சனை இருக்குமா என்ன? அங்கே நீ ஜாலியாக இருக்கலாம், ஃபன் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. உனக்கு பிடிச்சதெல்லாம் என் அம்மா உனக்கு சமைச்சு தரப்போகிறாங்க. நீ நல்லா ஜாலியாக சாப்பிட்டு சுற்றிக்கிட்டு. என் பிளானும் அதுதான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு இவரை வெறுப்பேத்தி பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா மனசு வர மாட்டேங்குது. கிளம்ப போற மனுஷனை நிறுத்தி வச்சு இப்படி எல்லாம் நம்ம வெறுப்பேத்த கூடாது. என்னடி பேசுகிற? ஒன்னும் இல்லை. சரிங்க, உங்களுக்காக நான் உங்க வீட்டுக்கே வர்றதுக்கு ஒத்துக்கிறேன். என் செல்லக்குட்டி நான் என்ன சொன்னாலும் கேட்பா. தேங்க்யூ ஸோ மச் டி செல்லும். கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நல்லா இருக்கும். போகிறேன், வேறு வழி. ரொம்ப கஷ்டம்தாம்மா ஆனவும் கூட. தயவு செஞ்சு இப்படி மட்டும் சிரிக்காது சரியா? சரி வா, நான் கிளம்புறேன். வந்து எனக்கு பாய் சொல்லு. வாங்க போலாம். நீங்களும் அப்பாவும் மட்டும் சாயங்காலமா கிளம்பி போகலம்மா. இப்ப காலையிலேயே போகணும்னு எதனா அவசியம் இருக்கா என்ன? கம்பெனில ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னாருமா, அதனாலதான் கிளம்புறோம். இல்லைன்னா சாயங்காலமா பொறுமையா போயிருப்போம். என்ன அப்படிங்களாம்மா? சரிங்கம்மா. அப்போ நான் ஒன்று பண்ணுறேன். நான் போயிட்டு கீரை குழம்பு மட்டும் ஒரு பாக்ஸில் ஊற்றி கொடுத்துட்றேம்மா. நீங்கள் மதியம் சாதத்தை வச்சுக்கிட்டு முட்டையை அவிச்சிட்டு அந்த குழம்பை யூஸ் பண்ணியே சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து அங்கே போய் குழம்பு செய்கிறதுக்குள்ளே லேட் ஆயிரும்ல. மதியம் அப்பாவும் சாப்பிடணும், தம்பியும் சாப்பிடணும்ல. நான் கீரை குழம்பு ஊற்றி தரேன், நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. எதுக்குமா? நான் ஊருக்கு போய் செஞ்சுக்கிறேன் விடுமா. ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்கம்மா. இதில் வேறு ஊரில் போய் எதுவும் நீங்கள் சமைக்கலாம் வேணாம். நீங்கள் அதையே எடுத்துகிட்டு போங்க, நான் ஊற்றி வைக்கிறேன். சரிடியம்மா, வேணாம் நான் விடவா போகிறேன். ஏண்டி என்கிட்ட குழம்பு வேணுமான்னு கேட்டியே? உன் அக்கா கிட்ட கேட்டியாடி? அவள் தான் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். இங்கேருந்து அங்கே போய் சமைக்கிறது கஷ்டம், அவளுக்கு கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? அம்மா, அக்கா காலையில் கிளம்பும் போதே நான் குழம்பு கொடுத்து அனுப்பிச்சிட்டேம்மா. அறிவாளி பொண்ணுடி அர்ச்சனா நின்று. ஆனால் உனக்கு தங்கச்சியா ஒன்று பிறந்திருக்குது பார்த்தியா? அதுதான்டி. ஏன் தான் இப்படி பண்ணுதுன்னே தெரியல. நீ அதால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆக பார்த்துது. ஆனால் எல்லாத்தையும் இந்த ரோஸு சரி பண்ணிடுச்சு. ரோஸ் ஆண்டி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க தான். இருந்தாலும் நந்தினி என்னம்மா பண்ணுவா? ஆனால் நீங்கள் அவ்வளோலாம் திட்டிருக்க கூடாதுமா. குழந்தை அழுதுகிட்டே இருந்தா ரொம்ப நேரம். கண்ணில் அப்படியே தண்ணியை ரெடியாக வச்சுன்னு இருப்பா போல இருக்குது. இப்போல்லாம் எது சொன்னாலும் உடனே அழுதுடுறது. அவள் நடிக்கிறாடி. அந்த வீட்டில் யாரும் எனக்கு எந்த பொறுப்பையும் கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி குறையெல்லாம் சொல்கிறா ஷில்பாவை. ஆனால் ஷில்பா அவளை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா. அதை உருப்படியாக பண்ணால அவள் பீரோவில் ஒரு பொருளை வைக்கணும்னா அதை பத்திரமா தானே வைக்கணும். பூட்டிட்டு இந்தம்மா சாவியை அங்கேயே மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்களாம் வேலையை பார்த்துக்கிட்டு. அப்போ யாராக இருந்தாலும் திருடத்தான் செய்வாங்க. அது கிடைச்சிடுச்சு. கிடைக்காம போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்கேஜ்மெண்ட் நடக்க எவ்வளோ லேட் ஆயிருக்கும். அதனால எவ்வளோ பேரோட வேலை பாதிக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காது அந்த பொண்ணு. சரிங்கம்மா, சந்தோஷ் வந்திருக்கிறான். வா சந்தோஷ். என்ன நந்தினியை பார்க்க வந்தியா? நந்தினியை பார்க்க தான் வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் பாரத்துக்கிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா, அதுக்காகவும் தான் வந்தேன். என்கிட்ட பேசணுமா? என்னப்பா பேசணும்? சொல்றத ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அக்கா, நந்தினி எங்க? ரூம்ல இருப்பா. சரிக்கா, நான் போய் அவளை பார்க்கலாமா? போ சந்தோஷ், போய் பாரு. தேங்க்ஸ்க்கா. என்னடி அர்ச்சனா ஒரு மாதிரி பண்றான் சந்தோஷ்? என்னன்னு தெரியலையம்மா. உங்ககிட்ட பேசணுன்ட்டு அவளை கூட்டிட்டு வரதுக்கு போயிருக்கிறான். ஒன்றும் புரியல. சரி வரட்டும், பாத்துக்கலாம். வானம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுது, நல்லா தெரியுது. திடீர்னு மழை வருது. மழை வருதேன்னு நம்பி பால்கனியில வந்து நின்னா அப்படியே பளியேர்னு ஒரு வெயில் அடிச்சு கண்ணு கூச வைக்குது. நம்பவே முடிய மாட்டேங்குது எதையும் இந்த உலகத்துல. ஒருவேளை இந்த உலகத்துல எல்லாம் அது பாட்டுக்கு கரெக்டா தான் நடக்குது போல. நாம தான் எல்லாத்தையும் ஓவர் திங்க் பண்ணி கெடுத்துக்கிறோமான்னு கூட தோணுது. ஆனா நான் ஓவர் திங்க் பண்றது தான். ஆனா அதெல்லாம் கரெக்டா தானே நடக்குது. அப்புறம் நான் ஓவர் திங்க் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. கிறுக்கி தனியா பேசிக்கிட்டு இருக்கா பாரு. என்னங்க ஆஃபீஸ் போலியா? நீங்க இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கீங்க. அது எப்படி நீ திரும்பி பார்க்காமலேயே நான் தானே கண்டுபிடிச்சேன். என்ன தேடி யாரு வந்து என்கிட்ட பேசுவா உங்களை தவிர? அதனால தான் கரெக்டா சொன்னேன். என் மனசு சொல்லுச்சு சந்தோஷம் பின்னாடி நிக்கிறான் பாருன்னு. நிக்கிறான் நான் சொல்லுச்சு பாரு. அவன் மனசுக்கு கூட மரியாதை தெரிய மாட்டேங்குதுரி. அடுத்த தடவை நிக்கிறாரு பாருன்னு சொல்றேன் சரியா? சாரி டி. என்ன காலையில ஒரு மாதிரி உருன்னு இருக்க. ஆனா அழகா இருக்கடி. எதனா ஒன்று சொல்லுங்க. உருன்னு இருக்கனா அழகா இருக்கனா? உருன்னு அழகா இருக்க. சரி விடுங்க. என்னமோ ஒன்று. நீங்களும் உங்களை சொல்லி சொல்லி எனக்கு போர் அடிச்சிருச்சுங்க. ஏங்க இனிமேல் நம்ம 2 பேரும் ஒருத்தர் அழகா இருக்கோம்னு சொல்லிக்கவே வேணாங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே அழகாத்தானே இருக்கோம். கரெக்ட் தான். பட் இருந்தாலும் சொல்லிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படி சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் லவ் கூடும்ல. சரி, அப்ப லவ் கூட்டுறதுக்கு தான் வந்தீங்களா இங்க? அப்படியே வச்சுக்க. சரி வா. அடியே, நான் உன்னை பார்த்ததும் வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன்டி. நீ முதல்ல வா என் கூட. எங்கங்க? வான்னு சொன்னா வா. எது கேள்வி கேட்குத? அப்படி கேட்டுட்டு மட்டும் சொல்லிடுவீங்கல்ல. சரி வரேன். வா.
என்ன பண்ணுறான் இந்த சந்தோஷ்? எதுக்கு இப்போ நந்தினியை கூட்டிகிட்டு வந்துருக்குறான்? சந்தோஷ், என்னப்பா, என்ன விஷயம்? நந்தினியை கூட்டிகிட்டு வந்துட்டு நீ பாட்னா அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்க? இந்த சொல்கிறேங்க்கா. அத்தை, நான் உங்ககிட்ட பேசணுன்னு தான் நந்தினியை கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் ஏன் அத்தை நந்தினி நேற்று திட்டினீங்க மண்டபத்தில்? நான் திட்டினங்கிறத வரையும் அவள் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாள்ல, ஏன் திட்டினங்கிறத சொல்லலையா? இல்லை நீ தெரியாத மாதிரி கேட்குறியா? தெரியும் அத்தை, இருந்தாலும் நீங்களே சொல்லுங்களேன், எதுக்கு நீங்கள் அவளை திட்டினீங்க நேற்று? நேற்று மண்டபத்தில் நடந்த பிரச்சனைகள்லாம் இவ தான் காரணம். அதனால தான் பிடிச்சி திட்டி விட்டேன். உன் அம்மா இவளை நம்பி தானே பொறுப்பு கொடுத்தா. மோதிரத்தை பத்திரமா வெய்மான்னு இந்தம்மா மோதிரத்தை எடுத்துன்னு போயிட்டு பீரோல வச்சுட்டு அதை பூட்டிட்டு சாவியையும் பீரோலையே வச்சுட்டு வந்துட்டாங்க. அதை வசதியாக அந்த அம்மா வந்து திருடிட்டு நேற்று எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிச்சு. எல்லாத்துக்கும் இவ தானே காரணம். இந்த பழக்கெல்லாம் அதுக்கு இன்னைக்கு நேற்று இல்லை, சின்ன வயசுலேருந்தே இருக்குது. எதனா ஒரு பொருளை எடுத்துன்னு வந்து தாமா பீரோலேருந்து சொன்னால் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு பீரோ வானம் தான் திறந்து விட்டு போயிடுவாங்க இந்த மகாராணி. ஐயோ கடவுளே, தேவையில்லாத இதெல்லாம் கலர்றாங்களே அம்மா. ஏங்க இதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க? சும்மா இருடி. இங்க பாருங்க அத்தை, என்னதான் இருந்தாலும் நீங்க அவளை திட்டிருக்க கூடாது அத்தை. நீங்க என்ன அவளை பொறுப்பில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவ சின்ன வயசுல எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டாத்த. இப்ப அவ கரெக்டா தானே இருக்கிறா. அதை நானே சொல்றேனே அவ கரெக்டா இருக்கான்னு. வேற என்ன வேணும்? நீங்க இனிமேல் அவளை திட்டாதீங்க அத்தை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இங்க பாரு சந்தோஷ், இதுல எல்லாம் நீ தலையிடாத. நான் என் பொண்ணை அதட்டுறேன், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? நினைச்சேன் இப்படித்தான் பேசுவாங்கன்னு. இங்க பாருங்க அத்தை, அவ உங்க பொண்ணு தான். நீங்க அவளை திட்டலாம், அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நேற்று நீங்க அவளை திட்டினது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. திட்டுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வேலிட் ரீசன் இருக்கணும்ல. நீங்க என்ன ரீசனுக்காக அவளை திட்டினீங்க? அவ பொறுப்பா இல்ல அது இதுன்னு திட்டிருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்காத்த நீங்க பேசுனதெல்லாம்? சொல்லுங்க. காலையில இங்க வீட்டுல அவ்வளவு வேலை பார்த்துட்டு இருந்தா, அப்புறம் மண்டபத்துல வர கெஸ்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணி ஜூஸ் கொடுக்கறது அது இதுன்னு எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருந்தா. அவ ஃபுல்லா பொறுப்பா தான் இருந்தா. நீங்க அதை பார்க்கல. அதுக்கு அவ என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட எல்லா வேலையும் வந்து அவ காமிச்சிட்டா செஞ்சுட்டு இருக்க முடியும். ஓடு வேற லெவலு, சூப்பருங்க. அமைதியா இருடி. சொல்லுங்க அத்தை, பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்கு அவளை திட்டுறீங்க? அதுவும் இல்லாம அவ்வளவு வேலை செஞ்சவ பீரோல சாவி அப்படியே விட்டுட்டு மறந்துருக்கலாம். நீங்க அதை கொஞ்சம் பொறுமையா கேட்டிருக்கலாம்ல. ஏமா மறந்துன்னு கேட்டிருக்கலாம். அதனால தானம்மா இப்படி பிரச்சனையாச்சுன்னு நீங்க அதை கொஞ்சம் சாஃப்டா பேசியிருக்கலாம். அவ்வளவு மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி அவளை திட்டிருக்கீங்க. பொறுப்பு இல்லை அது இதுன்னு என்னென்னமோ சொல்லியிருக்கீங்களே அத்தை. அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணி அழுதா அத்தை. ப்ளீஸ் இனிமேல்ட்டு அவளை அப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. என்னால தாங்கிக்க முடியல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இங்க பாரு சந்தோஷ், நானும் ஒத்துக்கிறேன் அவன் வேலையெல்லாம் செஞ்சதான். ஆனா பொறுப்பா இருக்கணும்ல எல்லா விஷயத்துலயும். அதுவும் இல்லாம வாத்தாக்காரி அவளை நம்பி தானே அந்த பொறுப்பை ஒப்படைச்சா. அப்ப அந்த ஒரு விஷயத்த அவ கரெக்டா பண்ணிருக்கணும்ல. நல்லா பண்ணி ஏதோ பாரத்த நான் நீங்க சொன்ன வேலையை நான் கரெக்டா செஞ்சிருக்கிறேன்னு உன் அம்மா கிட்ட அவ நல்ல பேர் எடுத்துருக்கணும்ல. அதையெல்லாம் பண்ண தவறிட்டாளே அவ. அதனாலதான் திட்டினேன். இப்ப நான் திட்டினதுனால இந்த விஷயம் அவளுக்கு நல்ல ஞாபகம் வரல. இனிமேட்டு உன் அம்மா எந்த வேலையை அவ கிட்ட கொடுத்தாலும் கண்ணும் கருத்துமா செய்வாள்ல அவ. அத்தை நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அத்தை, என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க சொல்ற விஷயத்த அவளுக்கு கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொன்னீங்கன்னா அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அதை விட்டுட்டு நீங்க அவகிட்ட ஹார்ஷாவே நடந்துகிட்டு இருக்கீங்க. அது நல்லாவே இல்லை அத்தை. சும்மா திட்டுறீங்க, எதையாவது ஒன்று சொல்றீங்க, அவ ஃபீல் பண்ணி அழுகுறாள்ல. எதுக்கு நீங்க அவளை அழ வைக்கிறீங்க? அன்னைக்கும் அம்மாக்கும் இவளுக்கும் நடந்த பிரச்சனையில கூட நந்தினி பக்கம் தான் நியாயம் இருக்குது. ஆனா நீங்க அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீங்க என் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி இவளை பிடிச்சி நல்லா திட்டிட்டீங்க. அன்னைக்கும் அவ எவ்வளவு அழுதா தெரியுமா? அன்னைக்கு நீங்களும் அழுதிட்டீங்க, அது வேற விஷயம். ஆனா இவளை திட்டாதீங்க, எனக்கு அது போதும். இல்ல நீங்க எதனா இவளுக்கு சொல்லணும், அதை புரிய வைக்கணும் அவளுக்கு அப்படின்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் அவளுக்கு பக்குவமா சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நீங்க யாருமே இனிமேல் இவளை திட்டாதீங்க. இது என்ன அர்ச்சனா, இவன் இவ்வளவு அநியாயமா பேசின்னு இருக்கிறான்? இங்க பாரு சந்தோஷ், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? அப்ப என் பொண்ணுகிட்ட நான் இனிமேல் எதுவுமே பேசக்கூடாதா? நான் எதுவுமே திட்டக்கூடாதா அவளை? அத்தை நீங்க அவளை திட்டவே கூடாதுன்னுலாம் நான் சொல்லல. நீங்க திட்டலாம், ஆனா அவ மேல தப்பு இருந்தா மட்டும் நீங்க திட்டுங்க. அவ மேல தப்பு இருக்குன்னா நீங்க திட்டுறதெல்லாம் அவளுக்கு பெருசா தெரியாது. அதை அவ ஏத்துப்பா, சரி பண்ணிப்பா. ஆனா தப்பே பண்ணாம அவளை திட்டினீங்கன்னா அது ரொம்ப வலிக்கும் அத்தை. அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. ப்ளீஸ் அத்தை, அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு இனிமேல் அவகிட்ட தப்பு இருக்கா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா திட்டுங்க. சரிப்பா, இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் என்ன பேசணும்னாலும் என் பொண்ணுகிட்ட நல்லா பக்குவமா பேசணும், யோசிச்சு தான் பேசணும். கோவத்தில் கூட நான் எதுவும் பேசக்கூடாது. அதைத்தானே நீ சொல்ற? அப்படியே நான் எதனா பேசிட்டாலும் உன் ஆள் உட்காந்து அழுவா, அது உனக்கு தாங்க முடியாது. அப்படித்தானே? அத்தை நான் அப்படி சொல்ல வரல அத்தை. சந்தோஷ் விட்டுருங்க சந்தோஷ், இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம். நீ எதுக்குடி நம்மன்னு பேசிக்கிட்டு இருக்க? அவங்கிட்ட சொன்னது நீ தானே. எல்லாத்தையும் கேளு போயிட்டு. என்னை இஷ்டத்துக்கு திட்டிக்கிட்டு இருக்காங்க, எனக்குன்னு யாரும் பேச மாட்டாங்க, நீ போய் கேளுன்னு நீ தானே இப்போ அவனை ஏற்றி விட்ட எனக்கு எதிரா. என்னம்மா நீ, நான் ஏமா அதெல்லாம் பண்ண போறேன்? இதை தான் அத்தை பண்ணாதீங்கன்ற. நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அத்தை, அதுக்குள்ளேயே நீங்க அவளை திட்டுறீங்க பாருங்க. இப்போ கூட அவளை நீங்க ஜட்ஜ் பண்றீங்க. அவ என்கிட்ட உங்ககிட்ட வந்து பேச சொல்லி எல்லாம் எதுவுமே சொல்லல. நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்தேன். நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை, அவளை தான். நீங்க இனிமேல் அவளை திட்டாதீங்க, எனக்கு அது போதும். சரிப்பா, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? நான் என் பொண்ணை திட்டுறது உனக்கு கஷ்டமா இருக்குது, அவள் தானே? சரி விடு, நான் பெத்த பொண்ணை எனக்கு திட்டுறதுக்கு உரிமை இல்லைங்கிற நீ. நான் திட்டல இனிமேல்ட்டு, சரியா? நீயே பார்த்துக்கோ என் பொண்ணை.
அத்தை நான் அப்படி சொல்லல அத்தை. நீ இதுக்கு மேலே எதுவும் சொல்லவும் வேணாம் சந்தோஷே. ஏன்னா நீ புத்திமதி சொல்லி அதை நான் கேட்டுக்கணுங்கிற வயசுல நானும் இல்லை, எனக்கு புத்திமதி சொல்கிற வயசுல நீயும் இல்லை, சரியா? அதனால் நீ விட்டுரு. நீ அவள் மேலே இருக்க காதலில் நீ சொல்கிற அவளை திட்டக்கூடாது, அவளை திட்டினா உனக்கு வலிக்குது, அவளை தானே, அது எனக்கு புரியுது, அது போதும், சரியா? நான் பார்த்துக்கிறேன் இனிமேல்ட்டு. நான் எதுவும் தப்பாலாம் சொல்லல அத்தை. சப்போஸ் உங்களை நான் ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. பட் நீ என் நந்தினி இனிமேல் யாரும் திட்டாதீங்க, அது போதும் எனக்கு. நான் வரேன் அத்தை. அக்கா வரேன்க்கா, வரேன்டி. ஐயோ என்ன இவரு போயிட்டாரு. அம்மா சொல்லுங்க மேடம். என்னம்மா விருப்பேத்துற? ஐயோ மேடம், நான் எதுக்கு உங்களை வெறுப்பேற்ற போகிறேன்? உங்கள் வருங்கால புருஷன் தான் சொல்லிட்டு போயிட்டாரே உங்களை ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு. நான் இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டேன். அம்மா விடுங்கம்மா, அவன் ஏதோ சொல்லிட்டு போகிறான் அவன் மேலே இருக்க அன்பில், நீங்கள் விடுங்கம்மா. ஏன் அர்ச்சனா, பெத்த வேலாச்சே நான், எனக்கு இல்லையா என் பொண்ணு மேலே அன்பு, உரிமை, அக்கறையெல்லாம்? என்னமோ இவன் வந்து எனக்கு பாடம் நடத்திட்டு போகிறான், அவளை அழ வைக்காதீங்க, அவளை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு. என்னத்த சொல்கிறது போ, என்னமோ பண்ணிட்டு போங்க. அம்மா விடுறியா? நான் ஒன்றும் அவரை எதுவும் உன்கிட்ட வந்து கேட்க சொல்லலை. அதுவும் இல்லாமல் நேற்று என் மேலே தப்பு இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே என்கிட்ட சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை, நான் போகிறேன். அத்தைக்கிட்ட கொஞ்சம் டூ மச்சாக பேசிட்டோமோன்னு தோணுது. ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா நான் பேசினதில் எந்த தப்பும் இல்லைன்னு தோணுது. அவள் பக்கம் நியாயம் இருக்குது, நான் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசணும். அப்போ நான் பேசினது கரெக்டு தான். சந்தோஷ் உள்ளே இருக்கீங்க? இன்னும் நந்தினி வாய்ஸ் கேட்குது. ஆமாம் நந்தினி. உள்ளே வரலாமா சந்தோஷ்? வா நந்தினி, டோர் லாக்லாம் பண்ணல, வா. ஓகேங்க. நந்தினி பொறுமையா வா, எதுக்கு ஓடி வர? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லைன்ட்டு இப்படி சிரிக்கிற, என்ன விஷயம்னு சொல்றீ? அது வேற ஒன்றும் இல்லை, அம்மாவை கிளீன் போல்ட் ஆக்கிட்டீங்களே, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குது. அதனால தான் நீங்க போனதும் உங்க பின்னாடி ஓடி வந்துட்டேன். அடியே இதுக்கு லம்மடி சிரிப்ப, நானே ஒரு பக்கம் அத்தைக்கிட்ட அப்படி பேசுனதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டி. இங்க பாருங்க, நீங்க ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க கரெக்டா தாங்க பேசியிருக்கீங்க. அம்மா கிட்ட எல்லாம் அப்படிதாங்க பேசணும், அப்பதாங்க அம்மாக்கு புரியும். என்ன நந்தினி, இருந்தாலும் நான் அத்தைக்கிட்ட அப்படி எல்லாம் பேசினது இல்லைல்ல, அது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள கொஞ்சம் படப்படப்பா இருக்கு. ஆனா நான் பேசுனதெல்லாம் சரிதான், ஆனா கொஞ்சம் ஹார்ஷ் ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க சந்தோஷ், நீங்க பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, இப்படிதான் பேசணுங்க அம்மா கிட்ட. அப்பாவும் எனக்காக சப்போர்ட் பண்ணி அப்படிதாங்க பேசுவார் அம்மா கிட்ட. சும்மா தோட்டத்துக்குலாம் திட்டோம்ல வீட்டில் என்ன, அப்போ அப்பா இப்படி தான் சத்தம் போட்டு ஆஃப் பண்ணுவார். ஆனால் உங்களை மாதிரி சாஃப்டாலாம் பேச மாட்டார், அப்பா வேற மாதிரி பேசுவார். ஆனால் நீங்கள் அப்படிலாம் பேசணும்னு அவசியம் இல்லைங்க, இதே மாதிரி பேசுங்க, எனக்காக பேசுங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் அம்மா ஆஃப் ஆகி நின்றுது பார்த்திங்களா, நீங்கள் போனதுக்கப்புறம் பயங்கரமாக புலம்பிச்சு. அதான் சிரிப்பு தாக்க முடியாமல் ஓடி வந்துட்டாங்க இருந்து. அடி பாவி, சரி விடு, நீ ஹாப்பியா இருக்கல்ல, உனக்காக நான் பேசுவேன்டி, கண்டிப்பா பேசுவேன், நீ கவலைப்படாத, சரியா? சரிங்க சந்தோஷ், ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கடி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? இப்படி ஓடி வந்து காலங்காலத்துல ஒரு ஹக் கொடுத்துருக்க பத்தியா, இதுவே போதும். நீங்க வர வர ரொம்ப நல்ல புள்ளியா மாறிக்கிட்டு வரீங்க சந்தோஷ். இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹக் இல்ல, ஐயோ உங்க கூடவே நான் தங்கியிருப்பேன் பாத்துக்கோங்க. எனக்கு ஓகே தான். அட பாவி மனுஷா, சும்மா சொன்ன நந்தினி. அப்புறம் இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது மாமா மாதிரி நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னியே, அப்போ அன்னைக்கு நீ மாடியில எனக்கு பார்த்து ஒரு விஷயம் சொன்னல, அதே மாதிரி இப்ப சொல்ல. என்ன சொன்ன மாடியில? அதான்டி அன்னைக்கு கூட மாடியில அத்தை திட்டினாங்கன்னு அழுதுகிட்டு இருந்தியே, அப்ப சொன்னல பாசத்துல நான் அம்மாவை ஓவர் டேக் பண்ணிட்டேன்னு, அதே மாதிரி இப்போ சொல்லலாம்ல. ஏன்னா நானும் மாமா மாதிரி உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன்ல, அப்ப அப்பாவையும் ஓவர் டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறேன். பாருவரா, இப்ப என்ன பாசத்துல நீங்க என் அப்பாவை ஓவர் டேக் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்லணுமா? அது தாண்டி, அதெல்லாம் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது இப்ப சொல்ல முடியாதுனால. பரவாயில்ல விடு, அதுக்கும் ஒரு நாள் வரும். வரும்போது பாத்துக்கலாம். நம்ம வாழ்க்கை இதே மாதிரி போயிட்டா நல்லா இருக்கும் நந்தினி. ஆமாமா.